என் பையன் தான் பூபதியோட பொண்ண கடத்தினா. அவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துதான் அவளை கடுத்தாங்க. ஆனாலும் அவனோட கோபம் தனியில. அதான் அடிச்சு அவன் மூஞ்சிய உடைச்சானுங்க. அவ கைய கால உடைச்சானுங்க. அவ முதுகெலும்ப உடைச்சானுங்க. ஏன் கழுத்திலேயே ஓங்கி மிதிச்சு கழுத்தெலும்பே உடைச்சானுங்க. என் பையன் அப்படிதான், என்ன வேணாலும் செய்வான். அவன் கேட்ட உடனே சரின்னு சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? என் பையன் வான்னு கூப்பிட்டா வந்து ஆகணும். கையில செருப்படுக்கெல்லாம் அவளுக்கு உரிமை கிடையாது. உன் புருஷன் பெரிய உத்தம தயிர். தூக்கு தண்டனையே கிடைச்சாலும் அந்த பொண்ணோட பேரை வெளியே சொல்ல மாட்டானா. போறான், சொல்லாட்டி போறான், எனக்கு தானே லாபம். ஆனா இடையில புகுந்து உங்க அப்பா ஆட்டத்தை கலைச்சான் பாத்தியா, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அந்த பொண்ணு பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெற்றி எதுவுமே பேசலையா? ஆமா, அப்படியே அவ வாயை திறக்காம செத்து போயிடுவான்னு பார்த்த. உன் அப்பா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஐயோ, இத புரிஞ்சிக்காம நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உண்மை என்னன்னு தெரியாம வெற்றிக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேனே. இதை நான் எப்படி சரி செய்ய போறேன்? வெற்றி, ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. உன் புருஷனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலே அவனை போட்டு தள்ளிடலான்னு பார்த்த. அதை நீயும் உன் அப்பனுமா சேர்ந்து தடுத்துட்டீங்க. அப்ப யாருக்கு தண்டனை கொடுக்கணும்? உனக்கும் உன் அப்பனுக்கும் தானே. நான் வீட்டுல நாயை வளர்க்கிறேன். அதுக்கு எலும்புனா ரொம்ப பிடிக்கும். பத்தாக்குறைக்கு இவனுங்க வேற. இவனுங்களுக்கு உன்ன மாதிரி அழகான வயசு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உன் அப்பனுக்கு என் புள்ள உசுறு முக்கியம் இல்லல்ல, அதே மாதிரி எனக்கு உன் உசுரும் உன் மானமும் முக்கியம் இல்ல. நான் சிம்பிளா ஒண்ணு பண்ண போறேன். இவனுங்களை உன் மேல ஏவி விட போறேன். அந்த வயசாளி எப்படி அடி வாங்கி சாக கிடக்குறாளோ அதே மாதிரி உன்னையும் சதைச்சு அடிச்சு மூஞ்சி கை காலையில ஒட்டச்சு உன் புருஷன் முன்னாடி தூக்கி போட போறேன். அந்த வயசாளிக்கு நியாயம் கேட்டு தானே என் பையனை அடிச்சான். இப்போ உனக்கு நியாயம் கேட்டு என்ன தேடி வருவான்ல, அவன் வரட்டும். அவனா நான் பாத்தறேன். ஆனா ஒண்ணு உறுதி, நீயும் அந்த வயசாளி மாதிரியே இங்க இருந்து குறவுசுரா தான் போக போற. உன் நிலைமைய பார்த்து உன் அப்பன் நீ சீக்கிரமா செத்துறணும்னு கோவில் கோவிலா போய் வேண்ட போறான். என்னடா இந்த பொண்ணு போதுமா? என் பொண்ணு சொல்லுங்கண்ணா, ரொம்ப ஆசையா தான் இது. சொல்றேன், அது வரைக்கும் இவ்வளவு கவனமா பாத்துக்கோங்க. சரிங்கண்ணா. என்ன வர
என்னாச்சு இவளுக்கு? எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக வீட்டுக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாளே, இது வரைக்கும் வரலன்னா என்ன அர்த்தம்? இல்லை, ஏதோ தப்பாக இருக்கு. அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்போமா? துரத்தணும் தானே இவ்வளோ பாடுபட்டோம். நல்லதோ கெட்டதோ இந்த அசோகன் பையன் விஷயம் வந்துச்சு. அவள் தானாகவே ஓடி போயிட்டா, போனவளாகவே இருக்கட்டும். அவள் போனால் உனக்கு என்ன? இனி அவள் வந்தாலும் வராட்டியும் நீ கவலைப்படாமல் தூங்கு போதும். பண்ணிட்டேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுதான் முடிவெடுப்பேன். நான் வெறும் கண்ணால பார்த்ததை வச்சு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டேன். நான் இவ்வளவு பெரிய முட்டாள். என்னடா? ஒன்றும் இல்லை, நீ பாட்டுக்கு தனியாக முனைகிட்டு இருக்கியே. நீ வேணா ஒரு பாட்டு பாடு, போர் அடிக்காம நாங்களும் பசங்க ஜாலியாக கேட்டுட்டு இருப்போம்ல. எப்படியும் என் புருஷன் என்ன மீட்டுட்டு போக வருவாரு. உங்க அத்தனை பேரையும் தூக்கி போட்டு தம்சம் பண்ணுவாரு. அப்ப நீங்க பாடுவீங்களா ஒரு பாட்டு, ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது, என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அந்த பாட்டுக்காக தான் வெயிட்டிங். அவன் வருவான்னு இன்னுமா நீ நம்புற? சும்மா வரமாட்டான். உங்க அத்தனை பேரையும் அடிச்சு தம்சம் பண்ணணுங்கிற வெறியோட வருவான். ஆமா, அவன் பெரிய சூப்பர் மேனு. உன்னை எங்க கட்டி வச்சிருக்கான்னு உடனே கண்டுபிடிச்சு வர்றதுக்கு என்ன பயத்துல பைத்தியம் முடிச்சு வளர்றியா? அது பாட்டுக்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்குண்ணே. இப்பதான் பைத்தியம் முடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேண்ணே. அப்படியே இடம் தெரிஞ்சாலும் அவன் எதுக்குமா இங்க வரணும்? இந்நேரம் அவனே உன்னை கொலை பண்ணுங்கிற வெறியோட அலைஞ்சிட்டு இருப்பான். நீ மட்டும் சாட்சி சொல்லாம இருந்திருந்தா ஈஸியா வெளியே வந்திருப்பான். ஆனா உன்னால படாத பாடுபட்டா அவன் வந்து உன்னை காப்பாத்துவானா? நானே இல்ல, என் நிலைமையில வேற எந்த பொண்ணா இருந்தாலும் அவன் காப்பாத்த வருவான். அவன் வரதான் போறான். உங்க அத்தனை பேருக்கும் அடி விழதான் போகுது. பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா முத்திக்கிட்டு தான்டா இருக்கு. கவனமா பாத்துக்கோங்க. வெற்றி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போ. வெளில வேலை இருக்குமா, நான் அங்க போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் வெற்றி, நில்லுடா. என்னம்மா? நந்தினி கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சிருக்கேன்டா. என்னத்த? தோ அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டு என்ன இப்ப? குப்பைய வீட்ல வைக்க வைக்க வீடுதான் நாரும். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த குப்பைய வீட்லயே வச்சிட்டு இருக்கிறது? ஏ சித்ரா, அத்தை தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, உனக்கு என்ன வந்துச்சு? கொஞ்சம் பேசாம தான் இரு. அக்கா, இந்த வீட்டுக்கு ஒரு விடுவு காலம் வரணும்னா பேசிதான் ஆகணும். டேய், அவளே இல்லைன்னு ஆயிப்போச்சு. கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுன்னு நந்தினி கிட்ட சொன்னேன். சரி, உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடலான்னா என்ன, போட்டுடலாமா? டேய், என்னடா யோசிக்கிற? அதான் அவளே இல்லைன்னு ஆயிப்போச்சுல்ல, அப்புறம் என்ன? தூக்கி போட்டா என்ன இந்த கிரகத்தை? இத பாரு கமலா, இதெல்லாம் பெரிய தப்பு. நீ அப்படியே அவளை வெளியே அனுப்புறதா இருந்தாலும் அவளே வந்து அவ பொருள் எல்லாம் எடுத்துட்டு போட்டோம். சும்மா எடுத்தேன் கவுத்தன் முடிவெடுக்காத,
சொல்லிட்டேன். இது பாருங்க, அதெல்லாம் முடியாது. அவ நிழல் கூட இனிமே இந்த வீட்டு பக்கம் இருக்க கூடாது. அவ்வளவுதான் அம்மா. சொல்லிட்டேன். அவர் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. அவ வந்து பொருளை காணான்னு கேட்டா என்ன பண்ணுவ? குப்பையில போட்டாச்சுன்னு சொல்லுங்க. டேய், இல்ல நீ சரிப்பட்டு வரமாட்ட. உன்கிட்ட கேட்டது என் தப்புதான். நீ போ, நானே எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிறேன். மா, நான் தான் வேணான்னு சொல்றேன்லம்மா. அது பாட்டுக்கு ஒரு மூலையில அங்கிட்டே கடந்துட்டு போட்டு என்ன இப்ப? ஏய், அம்மாக்கு இது பிடிக்கலையாடா? அவளதானே அம்மாக்கு பிடிக்கல. அவ பொருள் கிடையாதுல்ல. நம்மளும் கொஞ்ச நாச்சும் குறைஞ்சபட்ச நியாயத்தோட நடந்துக்கணும். அவ பொருள் அவளே வந்து எடுத்துட்டு போட்டும். டேய், அவ கடைசி வரைக்கும் வராமலே அம்மா இருந்தா கண்டிப்பா வருவாமா. எனக்கு அவளை பத்தி நல்லாவே தெரியும். இங்க வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்றதுக்காகனாச்சும் கண்டிப்பா வருவா. வருவாளா? ஆமா அத்தை, வெற்றி தம்பி சொல்றதும் சரிதான். எதுவா இருந்தாலும் அவளே வந்து எடுத்துக்கிட்டுமே. இது பாரு, நான் என்ன நீ சொல்ல ஒண்ணும் சொல்ல வரேன்னா, வேணாமா. நான் தான் சொல்றேன்ல. இங்க பாரு, அவ பொருள் இங்கே இருந்துட்டு போட்டும். உனக்கு சங்கடமா இருக்குன்னு வையன் அண்ணி, இந்த பொருள் எடுத்து உங்க ரூம்ல வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். சரி தம்பி, நான் இதை எடுத்து உள்ள வச்சிடுறேன். ஒன்னும் தேவையில்லை. இதுவும் ஒரு குப்பை மாதிரி ஒரு ஓரமா கிடக்கட்டும். ஏங்க, ம்? என்கிட்ட சொல்லிருந்தா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிருப்பேன். நந்தினி அக்காவா இருக்க போய் சரின்னு சொல்லிட்டாங்க. சிம்ரன், ஆக்சுவலா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிட்ட. அப்படின்னா என்ன சொல்றீங்க? நல்ல சந்தர்ப்பம் போச்சுன்னு சொல்றேன். இத மட்டும் நம்ம ரூமுக்கு கொண்டு போயிருந்தா அதுல இருக்கிற நல்ல புடவையெல்லாம் நீ எடுத்து வச்சுக்கிட்டு உள்ள வெறும் கந்தல் துணியை மட்டும் வச்சு விட்டு குப்பையில தூக்கி போட்டுடலாம்ல. ஆமால, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. ஏங்க, நீங்க என்ன விட செம கேடியா தான் இருக்கீங்க. ஆ? நீ எப்பவுமே டியூப் லைட் தான். ஐ மீன் டூ லேட். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். வரேன்ப்பா. வெறும் டீயா எவ்வளவுதான்டா குடிக்கிறது? பசிக்குதா? 2 இட்லியாச்சும் வாங்கிட்டு வாடா. டீ வேணுமா இல்லை நானே குடிச்சிடவா? குடிச்சு தொலை. நான் குடிக்கிறேன். என்ன மாமா? என்ன ராதா? விஷயம் தெரியுமாயா உனக்கு? என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்து வலுக்கட்டாயமா ஒருத்தர் உட்கார்ந்துருக்காளே, அவ ஆளே அட்ரஸ் இல்லாம போயிட்டா. வெற்றிக்கு எதிரா சாட்சி சொன்னால, அதான் வெற்றி மூஞ்சில முழிக்க சங்கடப்பட்டு ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அண்ணா, நிஜமாவாண்ணா? அவ அந்த மாதிரி விட்டு போற ஆளே கிடையாது. ஏய் குவாட்ரு, என்ன ராதா? என்னது ராதாவா? அவ வந்தா மட்டும் அண்ணி நொன்னின்னு அவ்வளவு பாசமா சொல்ற, நான் வந்தா மட்டும் உனக்கு ராதாவா? அப்படியே பழகிடுச்சுல ராதா. எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கோம். இதோ பாருங்க, இங்க நான் தான் அண்ணி. எல்லாரும் அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்லையா, அந்த அபி கொஞ்சம் டீசென்டானவதான். தப்பு செஞ்சுட்டோம், தோத்து போயிட்டோம்னு தெரிஞ்சதும் ஓடி ஒதுங்கி போயிட்டா பாத்தியா? இந்த விஷயத்துல அவ மனுஷி மாதிரி நடந்திருக்கா. தபர்மா ராஜா, அவனே இப்பதான் பெரிய பிரச்சனை வந்து வெளில வந்திருக்கான். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டியா? எப்படியா விட முடியும்? வெயிட்டிங்ல எல்லாம் நிக்கிறோம். சீட்டு காலியா இருந்தா டக்குனு இடம் பிடிச்சு உட்காந்துடணும்ல. இங்க பாரு, நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைல இருக்கேன் சரியா? இதுல குறுக்க மறுக்க வந்து நைன்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஓரி. மனுஷன் பிரச்சனை தெரியாம சொன்னா. ஐயோ, பிரச்சனையா? என்னையா உனக்கு அப்படி பிரச்சனை? முதல்ல அதை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம ஜெயிச்சிருக்கோம், அதை கொண்டாட வேணாமா? நீ சொல்லு. ஏய் குவாட்ரு, சித்தப்பே, சீனு, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிடுவோம். பீரா, விஸ்கியா இல்ல பிராண்டியா? உன் இஷ்டமா. துபாரியா, இன்னைக்கு பார்ட்டி என்னோடதுதான். அப்படியே நம்ம என்ஜாய் பண்றோம். என்ன முடிச்சுக்கிட்டே இருக்க? சொல்லு, என்ன வேணும்? அது ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி கொடு, எல்லாரும் சந்தோஷமா குடிப்பானு. ஆளையும் மூஞ்சையும் பாரு. இவ வாங்கி கொடுத்தான்னு எவனாவது மானம் கட்டு போய் குடிச்சிங்க, கொலை விழுந்துறான். வந்து வெறுப்பேத்திட்டு சரி தல்றா.
மாப்ள போனை வச்சிடாதீங்க மாப்ள. ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசுறது மட்டும் கேளுங்க. இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. அபி செஞ்சது சரின்னு நாங்க சொல்லல. அவ செஞ்சது பெரிய தப்பு தான். கட்டின புருஷனுக்கு தண்டனை வாங்கி தந்தே ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னு போராடினது பெரிய தப்பு தான் மாப்ள. உங்களுக்காக ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க கெஞ்சிக்கிட்டு தான் இருந்தோம் அவகிட்ட. ஆனாலும் நாங்க வேண்டாண்டி சாட்சி சொல்லாதேன்னு அவகிட்ட மன்றாடி கேட்டோம். ஆனா அவ காதுலயே வாங்கிக்கல மாப்ள. ஏன்னா அவளோட வளர்ப்பு அப்படி. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா தட்டி கேட்டே ஆகணும்னு அவங்க அப்பா சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு. மாப்ள, அவ செஞ்சது தப்பு தான். அவ மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சோ அதை செஞ்சிட்டா. ஆனா தப்பு தப்பு தான் மாப்ள. இப்போ எதுக்குங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பெத்தவளாச்சே, பெத்த மனசு தாங்கல. அவங்க அம்மா ராத்திரி எல்லாம் கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்கா. தாலி குடும்பம்னு எதை பத்தியும் கவலைப்படாம அவ தான் தப்பு பண்ணிட்டா. தயவு செஞ்சு அதே தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. என்ன சொல்றீங்க இப்ப? சம்பந்தி அம்மா வேற வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்னு கோர்ட்ல சபதம் போட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏதோ உங்க அப்பா புண்ணியத்துலதான் அவ அந்த வீட்டுக்குள்ள ஒட்டிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. நீங்களும் அவ மேல கோவப்பட்டு அவளை வெளியே அனுப்பிடாதீங்க மாப்ள. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவ எங்க பொண்ணு. அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்ள. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவளை ஏத்துக்கங்க மாப்ள. கோபம் வருதா, சண்டை போடுறீங்களா, எதுவா இருந்தாலும் அதை 4 செவத்துக்குள்ளே பண்ணிக்கங்க. தண்டனை கொடுத்தாலும் அதை உங்க வீட்டுக்குள்ளேயே கொடுத்துருங்க. அவளை மட்டும் கைவிட்டுறாதீங்க மாப்ள. தான் பொண்ணே இல்லைன்னு அவங்க அப்பா தலை முழுகிட்டாரு. நேத்து கூட அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் போனாலாம். கண்டிப்பா அவளை அந்த வீட்டுக்குள்ள விட மாட்டாரு. நீங்களும் கைவிட்டுட்டா எங்க பொண்ணு எங்க போவான்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல என்ன நடக்குதுன்னு இப்ப ஒண்ணுமே தெரியல மாப்ள. போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. உங்க அம்மா கிட்ட கேட்கலன்னா அவங்க எங்க மேல கோவத்துல இருக்காங்க. உங்க பொறுமையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மாப்ள. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். மாப்ள சொல்லுங்க. அட்லீஸ்ட் அவளை எங்களுக்கு போன் பண்ணவாவது சொல்லுங்க மாப்ள. எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு ஒரே ஒரு வார்த்தை எங்க கிட்ட பேச சொல்லுங்க மாப்ள. அவன் நம்ம வீட்டுக்கும் வரல, அவங்க வீட்டுக்கும் போகல. ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃபாக இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. என்ன மாப்ள பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹலோ. அவ்வளோ கோவமா எங்க மேல? வயசுல மூத்தவங்க எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். உங்க மனசு மாறாத மாப்ள. எங்க போயிருப்பா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்ள. சொல்லுங்க, கேட்டுதான் இருக்கேன். என்னதான் கோவம் இருந்தாலும் எங்க பொண்ணை மன்னிச்சிருங்க மாப்ள. எப்படியாவது அவளை ஒரே ஒரு வார்த்தை எங்ககிட்ட பேச சொல்லுங்க ப்ளீஸ் மாப்ள. சரி வைங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மாப்ள, ரொம்ப நன்றி. சரி சரி வச்சிடுறேன். இந்தாங்கண்ணா வளையலையும். இந்த வளையல் அவளோட தாம்மா. அவள் தான் அவசரத்தை கொடுத்து உதவி பண்ணான். இதை அவள்கிட்ட கொடுத்துரு.